நான் யார் தெரியுமா? 39. உயர்கல்வி. ஏற்கனவே கல்யாணம் முடிந்த அன்று நிலாவின் அப்பா அம்மாவுடன் சேர்ந்து நாங்கள் இருவரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக் கொண்டோம். இப்போது அணுவை தனியாக வைத்து போட்டோ எடுத்தோம். குருதிப்புனல் சினிமா பார்த்து வந்தோம். கோவிந்தன் நண்பர் ஜட்ஜ் கிருஷ்ணன் அண்ணா நகர் மேற்கில் ஒரு பங்களா கட்டும் ப்ராஜெக்டை என்னிடம் கொடுத்தார். அதில் நிலாவும் வேலை செய்தாள். கோல்டன் பிளாட்ஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்தே செல்வாள். அணுவை மீனாவிடம் விட்டுவிட்டு நான் சென்று விடுவேன். 1 வயது முதல் பகலில் மீனாவிடமும் இரவில் நிலாவிடமும் வளர்ந்தான். அப்போதெல்லாம் சைக்கிளில்தான் அணுவை அழைத்து வருவேன். பிரியா +2 2 வருடம் முடித்து நர்சிங் கோர்ஸில் சேர சென்னை மெடிக்கல் காலேஜ் அழைத்துச் சென்றேன். அவளுக்கு வயது குறைவாக இருந்ததால் இன்னும் 1 வருடம் கழித்து வரச் சொன்னார்கள். 6 மாதம் வீட்டில் அணுவை கவனித்துக் கொண்டிருந்தாள். போரூர் சென்று கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் போய் வந்தாள். அந்த சமயம் பிளாட் J4 புதிய குடும்பம் வந்தார்கள். அந்த வீட்டு சிறுவன் பாலனுக்கு 5 வயது இருக்கும். பாலன், அவன் அம்மா, மாமா, அத்தை என அந்த பிராமண குடும்பம் மீனாவுடன் நெருக்கமாக பழகினார்கள். கோபி, பிரிய, சத்யா அணுவுடன் பாசத்துடன் பழகினார்கள். கோபி விடுமுறையில் வந்தபோது பம்பாய் சினிமாவுக்கு எல்லோரும் சென்று வந்தோம். வீட்டில் என்ன செய்தாலும் மீனா பாலனுக்கு கொடுத்து சாப்பிட சொல்வாள். ஆன்டி அங்கிள் என்று செல்லமாக அழைப்பான். அவன் அம்மாவே விஜய் ஆன்டி என பிள்ளைகள் செல்லமாக அழைப்பார்கள். விஜயை அப்பா மட்டும்தான் வாய் நிறைய விஜயலட்சுமி என்று அழைப்பார்கள். விஜயை நானும் மீனாவும் பாலன் அம்மா என்றுதான் அழைப்போம். பாலன் அம்மாவின் தங்கை மகள் அன்ஷா அணுவுடன் ஹோலி கிராஸில் படித்தாள். கோபி பாலன் மாமா பையன் விஷாலுக்கு 5 வயதிலேயே கிரிக்கெட் கோச்சிங் கொடுத்தார்கள். பாலன் பாட்டி தாத்தா இருவருக்கும் மீனாவை ரொம்ப பிடிக்கும். 1996 மே மாதம் நிலாவின் பெரியப்பா மகன் பிரகாஷ் வீட்டுக்கு வந்தார். நிலாவின் அப்பா பல்வலி காரணமாக மருந்து சாப்பிட அதன் காரணமாக அவர் காலமானார் என்ற செய்தியை சொன்னார். நிலா கதறினாள், கத்தி அழுதாள். நானும் அவள் அண்ணாவும் ஆறுதல் சொன்னோம். 16 விசேஷத்துக்கு நிலாவையும் அணுவையும் அழைத்துச் சென்றேன். நிலா தன் அம்மா, அக்கா மற்றும் சுற்றத்தாருடன் சேர்ந்து சோகத்தை பகிர்ந்து கொண்டாள். அணுவை சிலர் தூக்கி கொஞ்சினார்கள். விசேஷம் முடிந்ததும் உடனே புறப்பட்டு கல்லூத்து சென்றோம். நிலாவின் அக்கா குடும்பம் அங்கே இருந்தது. நிலாவையும் அணுவையும் அங்கே விட்டுவிட்டு சென்னை திரும்பினேன். 3 நாட்கள் கழித்து நிலாவின் மாமா நிலாவையும் அணுவையும் சென்னைக்கு அழைத்து வந்தார். 1 மாதமாக அப்பா நினைவிலேயே சோகமாக இருந்தாள். 1996 ஜூன் 22 அணுவுக்கு 2 வயது. தேவி பிளாட்ஸில் சத்யாவும் பிரியாவும் கேக் வெட்டி பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். கோபி விடுமுறையில் வந்திருந்தான். 1997 ஜூன் மாதம் நானும் மீனாவும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்று நர்சிங் கோர்ஸ் பற்றிய விவரங்களை கேட்டு வந்தேன். எனக்கு சரி எனப்பட்டது. அதனால் பிரியாவை ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் நர்சிங் கோர்ஸில் சேர்த்து விட்டேன். 1997 ஜூன் 22 அன்று அணுவுக்கு 3வது பிறந்தநாள். மீனாவின் ஆசைப்படி பிரியா சத்யாவுடன் வடபழனி கோயில் சென்று முடியெடுத்து காது குத்தி கொண்டாடினோம். மொட்டையுடன் போட்டோ ஒன்று எடுத்தோம். நிலா விருப்பப்படி பாரத் கேஸ் சிலிண்டர் வாங்கினோம். கேஸ் ஸ்டவ் வாங்கி வந்தோம். பிளாக் அண்ட் ஒயிட் ஓவியா டிவி வாங்கி வந்தோம். கோபி விடுமுறையில் இந்த முறை வந்தபோது எல்லோரும் இருவர் படம் சென்று வந்தார்கள். பிரியாவுக்கு ஜூலையில் காலேஜ். ராமச்சந்திரா காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படித்தாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நானும் மீனாவும் சென்று பார்த்து வருவோம். சில சமயம் சத்யாவும் அணுவும் வருவார்கள். ஹாஸ்டலில் பிரியாவுக்கு நிறைய நண்பர்கள். அதில் சாவித்திரி முக்கியமானவர். கேண்டில் டே என விழாவை கொண்டாடினார்கள். நானும் மீனாவும் சென்று வந்தோம். அவளுக்கும் தோழிகளுக்கும் தேவையானவற்றை எங்களிடம் சொல்லுவாள். மறுவாரம் வரும்போது வாங்கி வருவோம். அவளது தோழி ஒருத்தி சுகமில்லாமல் இறந்தது அவளை மிகவும் பாதித்தது. 1 வாரத்துக்கும் மேலாக சோகமாகவே